வெனிசுலா ஆயில் அமெரிக்க கட்டுப்பாடு. டான்ரோ கோட்பாடு அமெரிக்காவின் மேற்கு அரைக்கோள ஆதிக்கம். அரிய கனிமங்கள் சீனாவிற்கு பதில் அமெரிக்கா. மதுரோ கைது எண்ணெய் வருவாய் அமெரிக்க வசமானது. சாவேஸ் கொள்கைகளுக்கு முடிவு புதிய ஹைட்ரோ கார்பன் சட்டம். உலக அரசியல் இன்று போர் மட்டுமல்ல, எண்ணெய் கனிமங்கள் வளங்களின் கட்டுப்பாடு பற்றிய போட்டியாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கில் போர், சீனாவின் கனிம ஆதிக்கம், அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு உத்தி, இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு புதிய நாடை உலக அரசியலின் மையமாக்கிவிட்டது. அந்த நாடு வெனிசுலா. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியங்களில் ஒன்றான இந்த நாட்டில் நடப்பது என்ன? அமெரிக்கா ஏன் திடீரென வெனிசுலா வளங்களின் மீது கவனம் செலுத்துகிறது? இது ஒரு சாதாரண அரசியல் மாற்றமா அல்லது புதிய உலக ஒழுங்கின் தொடக்கமா? அமெரிக்கா போர் மற்றும் புவிசார் அரசியல் போட்டியின் காரணமாக தனது இயற்கை வள விநியோகத்தை பாதுகாக்கும் தேடலில் வெனிசுலாவில் உருவாகி வரும் வாய்ப்புகள் மீது தனது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அணுகுமுறை மேற்கத்திய அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான நீண்டகால உத்திகளுடன் ஒத்துப்போகிறது. இது 19ஆம் நூற்றாண்டில் பிறப்பிக்கப்பட்ட மன்ரோ கோட்பாடு போன்ற கொள்கைகளின் தொடர்ச்சியாகும். ஜனவரி 3 அன்று வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க சிறப்பு படைகள் கைது செய்த பின்னர் ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலாவின் எண்ணெய் விற்பனையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டுள்ளதுடன் அந்த வருவாயை எவ்வாறு செலவிட வேண்டும் என்பதற்கான அதிகாரத்தையும் செலுத்துகிறது. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வெள்ளை மாளிகையால் நிறுவப்பட்ட டான்ரோ கோட்பாடு என்றழைக்கப்படும் கொள்கையின் கீழ் மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்த வாஷிங்டன் முயல்கிறது. இது பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஈரானின் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிந்தைய எண்ணெய் விலை உயர்வு உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் அழுத்தங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இது அமெரிக்காவை வெனிசுலாவின் வளங்கள் மீது அதிக ஆர்வம் கொள்ள செய்துள்ளது. அரிய கனிமங்களும் பாதுகாப்பு, விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு போன்ற முக்கிய தொழில்களுக்கு அத்தியாவசியமானவை என்பதால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஏனெனில் இந்த கனிமங்களுக்கான உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் பெரும்பாலும் சீனாவை சார்ந்திருக்கின்றன. அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெய் வருவாயை நிர்வகித்து இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பதவியில் நீடிப்பார் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ ஜனவரி பிற்பகுதியில் காங்கிரசிடம் வருவாயை அமெரிக்கா நுணுக்கமாக நிர்வகிக்கும் என்றும் நிதி விடுவிக்கப்படுவதற்கு முன் ரோட்ரிகஸ் மாதாந்திர பட்ஜெட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் அரிய கனிம சுரண்டல் தொடர்பாக உயர்நிலை பிரதிநிதிகள் காரகாசுக்கு பயணம் செய்துள்ளனர். தேசிய சபையால் ஜனவரி பிற்பகுதியில் நிறைவேற்றப்பட்ட புதிய ஹைட்ரோ கார்பன் சட்டம் மறைந்த அதிபர் ஹியூகோ சாவேஸ் விதித்த மாநில எண்ணெய் நிறுவனமான பெட்ரோலியோஸ் டி வெனிசுலா PDVSA அனைத்து ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்களிலும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற ஆணையை நீக்கியுள்ளது. இப்புதிய சட்டம் தேசியமயமாக்கல் அபாயத்தை குறைத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் விதமாக நிறுவனங்கள் குறைவான ராயல்டி செலுத்துதல், குறைக்கப்பட்ட வரி விகிதங்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெனிசுலா நீதிமன்றங்களுக்கு பதிலாக வெளிநாட்டு தீர்ப்பாயங்களில் சர்ச்சைகளை தீர்க்க அனுமதிக்கும் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் சாவேஸின் பொருளாதார தேசியவாத கொள்கைகள் தலைகீழாக்கப்பட்டு தனியார் முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ப்ராஜெக்ட் வால்ட் என்ற $12 பில்லியன் கனிம இருப்பை பிப்ரவரியில் உருவாக்கி சீனாவை சாராத விநியோகச் சங்கிலிகளை உருவாக்க 54 நாடுகளுடன் ஒரு அரிய கனிம மாநாட்டையும் நடத்தியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க மற்றும் பிற மேற்கத்திய நிறுவனங்களுக்கு வெனிசுலாவில் செயல்பட உரிமங்களை வழங்கியுள்ளது. இது அதன் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நோக்கங்களை மேலும் உறுதிப்படுத்துகிறது. வெனிசுலாவின் நிதி நெருக்கடியால் இடைக்கால அரசு ஒத்துழைப்பு நல்குகிறது. எண்ணெய் உற்பத்தி இன்று ஒரு நாளுக்கு 8 லட்சம் முதல் 9 லட்சம் பேரல்களாக குறைந்துள்ளது. இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 3 மில்லியனிலிருந்து மிக குறைவு. இந்த வீழ்ச்சி ஊழல், உள்கட்டமைப்பு பற்றாக்குறை, திறமையின்மை மற்றும் அமெரிக்க தடைகள் போன்ற பல காரணிகளால் ஏற்பட்டதாகும். இருப்பினும் தற்போதைய எண்ணெய் வயல்கள் மற்றும் உள்கட்டமைப்பை மறுசீரமைப்பதன் மூலம் 2 ஆண்டுகளுக்குள் ஒரு நாளைக்கு சுமார் 1.5 மில்லியன் பேரல்களாக உற்பத்தியை அதிகரிக்க முடியும். இதற்கு சுமார் $10 பில்லியன் மேல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரியில் ட்ரம்புடனான வெள்ளை மாளிகை சந்திப்பில் எக்ஸான் மோபில் CEO டாரன் வூட்ஸ் வெனிசுலா முதலீடு செய்ய முடியாதது என்று கூறியிருந்தார். இது அந்நாட்டில் நிலவும் அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் தேசியமயமாக்கல் அச்சங்களை பிரதிபலித்தது. ஷெவ்ரான் நிறுவனம் தற்போதைய உற்பத்தியை 50 விழுக்காடு அதிகரிக்க முடியும் என்றாலும் எண்ணெய் விற்பனையிலிருந்து வரும் பணத்தை கொண்டே விரிவாக்கத்திற்கு நிதியளிக்கும் என்று கூறியது. மத்திய கிழக்கில் நடக்கும் போரால் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் தனியார் துறையின் சந்தேகம் குறைய தொடங்கியுள்ளது. ஏனெனில் அதிக விலைகள் முதலீட்டிற்கான வருவாயை ஈர்க்கின்றன. விட்ரோல் மற்றும் டிராபிக்ரா போன்ற வர்த்தக நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்ட ஆரம்ப சரக்குகள் சுமார் $500 மில்லியன் வருவாயை ஈட்டியுள்ளன. இது அமெரிக்காவால் நிர்வகிக்கப்படும் கணக்குகளில் வைக்கப்பட்டுள்ளது. எதிர்கால வருவாய் அமெரிக்க கருவூலத்துறையால் நேரடியாக நிர்வகிக்கப்பட்டு வாஷிங்டனின் விருப்பப்படி செலவிடப்படும். இது வெனிசுலாவின் நிதிச் சுயாட்சியில் பெரும் தலையீடாக கருதப்படுகிறது. சமூகத்தால் கட்டுப்படுத்தப்படும் சிறு அளவிலான சுரங்கம் குறுகிய காலத்தில் வருவாயை ஈட்டவும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் உதவும். ஆனால் இது
ஒழுங்குபடுத்தப்படாத சூழலில் கூடுதல் சவால்களை உருவாக்கலாம். 2025 தேசிய பாதுகாப்பு உத்தி எந்த வெளிசக்தியையும் சார்ந்து இருக்காமல் இருக்க, நமது பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை முறையை பாதுகாக்க தேவையான பொருட்களை அணுகுவதை நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இது வெனிசுலாவில் அமெரிக்காவின் செயல்களுக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாகும். இது உலகளாவிய விநியோக சங்கிலி உறுதிப்படுத்தல் மற்றும் பொருளாதார தேசியவாதம் குறித்த அமெரிக்காவின் பரந்த கொள்கையின் ஒரு பகுதியாகும். சீனாவை சார்ந்திருப்பதை குறைப்பதும் மேற்கு அரைக்கோளத்தில் அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதும் இதன் முக்கிய நோக்கம். இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் மீது அழுத்தம் செலுத்தி புதிய சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் அமெரிக்கா தனது அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறது. இந்த நடவடிக்கை ஒரு பிராந்திய சக்தி என்ற வகையில் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் வியூகத்தின் ஒரு பகுதியாகும். இது பனிப்போர் காலத்திற்கு பிந்தைய உலகின் பெரும் அதிகார போட்டியின் தன்மையை பிரதிபலிக்கிறது. அமெரிக்க காங்கிரஸில் உள்ள ஜனநாயக கட்சியினர் ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலா எண்ணெய் சொத்துக்களை கைப்பற்றி விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜனவரி 28 அன்று 11 பிரதிநிதிகள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு எழுதிய கடிதத்தில் எதிர்கால அமெரிக்க அல்லது வெனிசுலா நிர்வாகம் ரோட்ரிகஸ் அரசாங்கத்துடன் செய்யப்பட்ட எந்தவொரு ஒப்பந்தத்தையும் செல்லாது என்று ஆக்கலாம் என்று எச்சரித்துள்ளனர். இது சர்வதேச சட்டங்களின் மீறல் மற்றும் வெனிசுலாவின் இறையாண்மையில் தலையீடு என்று அவர்கள் வாதிடுகின்றனர். வெனிசுலாவின் தெற்கில் ELN மற்றும் செகண்டா மார்க்கெட்டாலியா போன்ற கொலம்பிய கிளர்ச்சி குழுக்கள் சுரங்கப் பகுதிகளை கட்டுப்படுத்துகின்றன. இந்த குழுக்கள் கனிம கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பெரும் இலாபம் ஈட்டுகின்றன. அமெரிக்க தலையீட்டை வன்முறையாக எதிர்க்கலாம், எண்ணெய் குழாய்களை சேதப்படுத்தலாம் அல்லது உள்கட்டமைப்பை பழுது பார்க்கலாம். மேலும் உள்ளூர் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தலாம். ஆயுத குழுக்களுக்கிடையேயான போட்டி மற்றும் மாநில படைகளுடனான அவற்றின் கூட்டுறவும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சவாலாக அமையும். ஏனெனில் பல அரசு அதிகாரிகள் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அல்லது அவற்றை பாதுகாக்கின்றனர். வெனிசுலாவில் முன்னாள் அதிபர் சாவேஸின் அரசு கட்டுப்பாட்டு சீர்திருத்தங்கள், குறிப்பாக தேசியமயமாக்கல், அந்நிய முதலீட்டாளர்கள் மீதான அதிக வரிகள் மற்றும் இலாப பங்கீடுகள், தேர்தல்களுக்கான காலக்கெடு இல்லாதது மற்றும் பாரபட்சமான நீதி அமைப்பு ஆகியவை பெரிய எரிசக்தி நிறுவனங்கள் முதலீடு செய்வதை தயங்க வைத்தன. இவை அந்நாட்டில் நீண்டகால அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் சட்டப்பூர்வ நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கின. இருப்பினும் புதிய ஹைட்ரோகார்பன் சட்டம் மற்றும் மத்திய கிழக்கு போரின் விளைவாக எண்ணெய் விலைகள் உயர்வால் தனியார் துறை முதலீட்டாளர்கள் மீண்டும் வெனிசுலாவில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். இது லாபத்திற்கான புதிய வாய்ப்புகளை திறக்கிறது. உள்ளூர் பழங்குடியின சமூகங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீது சுரங்க நடவடிக்கைகள் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றிய கவலைகள் உள்ளன. குறிப்பாக அமேசான் பிராந்தியத்தில் காடழிப்பு, பாதரச மாசு மற்றும் நீர்நிலைகள் அசுத்தமாதல் போன்றவை எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகின்றன. அரசியல் தலைவர்கள் சாவேஸின் பிழைகளிலிருந்து கற்றுக்கொண்டு வருவாயை சமமாக விநியோகிக்க வேண்டும் என்ற பொதுவான எதிர்பார்ப்பு உள்ளது. ஏனெனில் வளங்கள் செறிந்த நாட்டில் பெரும் ஏற்றத்தாழ்வு பொதுமக்களின் கோபத்தையும் சமூக அமைதியின்மையையும் அரசியல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும். அமெரிக்காவிற்கு எண்ணெய் மற்றும் அரிய கனிமங்களின் உத்தரவாதமான விநியோகத்தை பெறுதல், சீனாவை சார்ந்திருப்பதை குறைத்தல், மேற்கு அரைக்கோளத்தில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துதல் ஆகியவை முக்கியமான நன்மைகளாகும். இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறுதித்தன்மைக்கு கணிசமான பங்களிப்பை அளிக்கும். இருப்பினும் எண்ணெய் தொழில்துறையை மீட்டெடுக்க அதிக முதலீடு பில்லியன் டாலர்கள் தேவைப்படும். இதில் உள்கட்டமைப்பு, மறுசீரமைப்பு, புதிய தொழில்நுட்பம் மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகியவை அடங்கும். சுரங்கப் பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல், கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாடு, உள்கட்டமைப்பு இல்லாதது, ஊழல் நிறைந்த அரசு நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் ஒத்துழைப்பு, சட்டவிரோத சுரங்கத்திலிருந்து இலாபம் பெறும் பாதுகாப்பு படையினரின் எதிர்ப்பு, உள்நாட்டு சுரங்க சட்டங்கள், பழங்குடியின ஆலோசனை மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகள் போன்ற சவால்கள் ஆகியன குறிப்பிடத்தக்க ஆபத்துகளாகும். ஜனநாயக கட்சியினரின் சட்டவிரோத குற்றச்சாட்டுகள் எதிர்கால ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வழிவகுக்கும் ஆபத்தும் உள்ளது. இது நீண்டகால முதலீடுகளுக்கான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலாவின் வளங்களை பெறுவது அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையின் கீழ் ஒரு குறிப்பிடத்தக்க வெளியுறவு கொள்கை வெற்றியாக முன்வைக்கப்படலாம். இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட ஒரு உறுதியான நடவடிக்கையாக கருதப்படலாம். உள்நாட்டு விநியோக சங்கிலிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் அமெரிக்க தொழிலாளர் வர்க்க ஆதரவாளர்கள் மற்றும் தொழில்துறை குழுக்களிடையே சாதகமான பிரதிபலிப்பை ஏற்படுத்தலாம். இருப்பினும் ஜனநாயக கட்சியினரின் சட்டப்பூர்வமான சவால்கள் மற்றும் வெனிசுலாவின் இறையாண்மையில் அமெரிக்காவின் தலையீடு பற்றிய விமர்சனங்கள் நிர்வாகத்தின் மீதான அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இது சர்வதேச சட்டங்களின் மீறலாக பார்க்கப்படலாம். இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அரசியல் எதிர்காலத்தை வெவ்வேறு கோணங்களில் பாதிக்கும் ஒரு நடவடிக்கையாகும். இது குடியரசுக் கட்சியினரிடையே ஆதரவை பெறலாம், ஆனால் சர்வதேச அளவில் விமர்சனங்களை ஈர்க்கலாம். வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் கனிம வளங்கள் அதன் பொருளாதார மீட்சிக்கு இன்றியமையாதவை. ஆனால் இந்த வளங்களை முறையாக பயன்படுத்துவது என்பது பல சவால்களை கொண்டது. ஊழல், உள்கட்டமைப்பு பற்றாக்குறை, ஆயுத குழுக்களின் ஆதிக்கம், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வருவாயை சமமாக விநியோகித்தல் மற்றும் வெளிப்படையான விநியோகச் சங்கிலிகளை உருவாக்குதல் ஆகியவை முக்கியமான சீர்திருத்தங்கள். இது வளங்களின் சாபத்தை தவிர்த்து நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். பாதுகாப்பு படைகளின் சீர்திருத்தம் மற்றும்
மற்றும் திறமையான அரசு நிர்வாகம் ஆகியவை வெற்றிகரமான மற்றும் நிலையான மீட்சிக்கு அத்தியாவசியமான படிகளாகும். ஏனெனில் இவை முதலீட்டிற்கு அவசியமான ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். இந்த பணி நீண்டகால முயற்சியை வேண்டி நிற்கும். மேலும் அமெரிக்காவின் ஈடுபாடு வெனிசுலாவின் உள்நாட்டு நிர்வாகத்திற்கு கடுமையான சவால்களையும் மறுபுறம் நவீனமயமாக்கல் மற்றும் சந்தை அணுகல் போன்ற வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் வழங்குகிறது. வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் அரிய கனிமங்கள் ஒரு நாட்டின் வளங்கள் மட்டுமல்ல, அவை இன்று உலக அரசியல் சக்திகளின் போட்டியின் மையமாகிவிட்டன. அமெரிக்கா தனது வள பாதுகாப்பை உறுதி செய்ய முயல்கிறது. சீனா தனது உலகளாவிய சப்ளை செயின் ஆதிக்கத்தை காப்பாற்ற முயல்கிறது. இந்த போட்டியின் நடுவில் வெனிசுலாவின் எதிர்காலம் எந்த திசையில் செல்லும்? அடுத்த சில ஆண்டுகள் உலக அரசியலின் புதிய சமநிலையை தீர்மானிக்கக்கூடும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மேலும் இப்படி உலக அரசியல் அனாலிசிஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி.